வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை இனிமேல் வெட்கமே படாதபடி கர்த்தர் அழகாய் நம்மளை நடத்துவார். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ ஆண்டவர் அடுத்தபடியா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த ஏழைங்கிறது நம்ம தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபம் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறார். தாவீது ராஜா ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணும் போது தன்னைத்தானே தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய பார்வையில நான் ஏழை ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு பூச்சாண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறோம் எவனோ அவன் என்ன பண்ணுவானா? உயர்த்தப்படுவான், கர்த்தரால் உயர்த்தப்படுவான். அதான் உண்மை. அல்லேலூயா. யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்களோ, தாழ்மையா ஜெபம் பண்ணி ஆண்டவர் நான் ஒன்னல ஆண்டவரே, நான் ஒரு சைபர் ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஏழைங்கிறது நம்ம தாழ்மையாய் ஜபிக்கும் போது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பாராம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து அவரே நின்றுவார். பிசாசு நிற்கிறது அப்புறம் கர்த்தரே நமக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, பெருமையா பட்டோம்னா கர்த்தர் எடுத்து நின்றுவார். தாழ்மையா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே போவார், நம்மளை வழிநடத்தி கொண்டே போயிட்டு இருப்பார். ஆகையினால இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கண்டிப்பாய் தாழ்மையாய் நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த உபத்திரம் வந்தாலும் அது கர்த்தர் விடுதலை ஆக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சங்கீதம் 34 அதே 19 சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர்